மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குவதற்கு பின்னால் உள்ள உண்மையான காரணம் பற்றி பார்ப்போமா? வெல்கம் டு லிட்டில் தமிழ் லெஜெண்ட் சேனல். தமிழகத்தின் ஆன்மீக இதயம் மதுரை. அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் மதுரை நோக்கி எழுந்தருளுகிறார். ஆனால் அவர் ஏன் வைகை ஆற்றில் இறங்குகிறார்? அழகர் மலையின் உச்சியில் எப்போதும் வற்றாத நுபுரகங்கை என்ற புனித நீரில் சுதபஸ் என்ற முனிவர் மந்திர ஜபத்தில் ஆழ்ந்திருந்தார். அவர் முழு மனதுடன் இறைவனை தியானித்துக் கொண்டிருந்தார். துர்வாச முனிவர் அவரது சீடர்களுடன் அங்கு வந்ததை சுதபஸ் முனிவர் கவனிக்கவில்லை. நேரம் கடந்தது. மரியாதை கிடைக்காத கோபத்தில் துர்வாசர் சாபமிட்டார், மண்டுகமாக மாறி வாழ்க என்று. ஒரே நொடியில் சுதபஸ் முனிவர் தவளையாக மாறினார். சுதபஸ் முனிவர் தான் ஆழ்ந்த தவத்தில் இருந்ததால் தான் தங்களை கவனிக்க முடியாமல் போய்விட்டது. எனக்கு சாப விமோசனம் அருளுங்கள் என்று துர்வாசரிடம் வேண்டினார். அப்போது துர்வாசர் கருணை கொண்டு கூறினார், வைகை ஆற்றில் வேதவதி என்னும் தலத்தில் தவம் செய். சித்திரை மாதம் பௌர்ணமி நாளில் அழகர் மலையிலிருந்து பெருமாள் வருவார். அப்போது உன் சாபம் நீங்கும் என்றார். சித்திரை மாதம் பௌர்ணமி வந்தது. அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் எழுந்தருளினார். வைகை ஆற்றை அடைந்தார். அவர் நீரில் இறங்கிய தருணம். அந்த நொடியில் சாபம் உடைந்தது. மண்டுக முனிவர் மீண்டும் தனது இயல்பை அடைந்தார். இந்த அதிசயம் இன்றும் தொடர்கிறது. இந்த தருணத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். மாலை நேரத்தில் தசாவதார நிகழ்ச்சிகள் நடைபெறும். இது இறைவன் உலகிற்கு எடுத்த பல்வேறு அவதாரங்களை நினைவூட்டும் காட்சி. அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருவது ஒரு விழா மட்டுமல்ல, பக்தி, பொறுமை, நம்பிக்கை இவை அனைத்துக்கும் கிடைத்த பரிசு. மண்டுக முனிவர் போல் நாமும் நம்பிக்கையுடன் இருந்தால் நம் வாழ்க்கையிலும் ஒரு நாள் சாப விமோச்சனம் நிகழும். சுதபஸ் முனிவரின் கதை நமக்கு கற்றுத்தருவது என்ன? நம்பிக்கையா அல்லது பொறுமையா? உங்களது பதிலை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லிட்டில் தமிழ் லெஜெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.